முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பெருமையா சொல்லிக்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, அவருடைய மகன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை அப்படின்னு தெரியல. எங்க அப்பா ஒரு விவசாயி, எங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி, ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றதுலதான் பெருமை. ஆனா எங்க அப்பா வந்து ஒரு சிஎம்மா இருந்தாரு, சோ நான் கருணாநிதியோட மகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை கிடையாது. பட் அதை ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்கல்ல. சோ அப்படி சொல்லி கொள்கிற ஸ்டாலினால கூட காங்கிரஸ் கட்சியை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. 28 சீட் அப்படிங்கிறத வாங்கினாங்க. ஓட் பேங்கிங்கே இல்லாம ஓட் ஷேரே இல்லாத ஒரு கட்சி வந்து 28 வாங்கினாங்க. பட் ஓட் ஷேரிங் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி, யாருக்கு அடிமை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கட்சிக்கு 27 சீட்டு கொடுத்து நான் ஒரு லீடருங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாம் அவருடைய கிராஃபை அதிகமாக்கிட்டே வந்தது. ஒரு பக்கம் இந்த கொஞ்ச நாட்கள்ல எடப்பாடியோட கிராஃப் அப்படிங்கிறது அதிகமாச்சு. அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய சூழலும் வந்து 2026 தேர்தலுக்கான அந்த சூழலும் வந்து அதிமுகவுக்கு சாதகமா மாறிச்சு. திமுக ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்தது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதிமுகவை தேடி வர ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமியோட அந்த கால்குலேஷனும் சரியா இருந்தது. தேமுதிக மாதிரி ஒரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்கறது வந்து அது வந்து நேரடியா நம்ம திமுகவை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த கட்சியை கழட்டி விட்டு இப்ப கிட்டத்தட்ட அந்த 10 சீட்டு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பார்சல் பண்ணப்பட்டுருச்சு. தேமுதிகவுக்கு திமுக கொடுத்தாங்கல்ல 10 சீட்டு, அந்த 10 சீட்டு வந்து அதிமுகவுக்கு பார்சல் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிறது உண்மை. 10ல் 9 இல்ல 8வது அது அதிமுகவுக்கு பார்சல் பண்ணப்பட்டது. சோ இத மாதிரியான ஒரு டிப்ளமேட்டிக்கான சில விஷயங்களை யோசிச்சு செஞ்சது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா 2026 தேர்தலில் அதிமுகவுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% உறுதி பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.